கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்ன சங்கீதம் 20ஆம் அதிகாரம் வசனம் 7-8. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாமளோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களோ மண்டியிட்டு விழுந்தார்கள், நாம் எழுந்து நிமிர்ந்து நின்றோம். நீங்க யோசிக்கலாம், இந்த வருஷம் இவ்வளோ சீக்கிரம் கடந்து வந்துச்சு, கடைசி நாள்ல நாம நின்று கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ சோர்வுகள், எவ்வளோ காரியங்கள்ல நாம வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். உயர்வு காணாம, வெற்றி பெறாம, சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? நீங்க விழுந்தாலும் கூட எழுந்து நிற்கிறது மாற்றம் அல்ல, எழுந்து நீங்க நிமிர்ந்து நிற்க செய்வாராம் கர்த்தர். எப்படி? நீங்க விழுகிற உங்களை எழுப்பி நிற்க வைக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நிமிர செய்வார். நிமிர்றதுதான் என்ன? உயர்த்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அநேகர் உங்களுடைய வீழ்ச்சிக்காக காத்து கொண்டு இருக்கலாம். இவன் விழுந்தா எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு யோசனையில கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படிக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை எழுப்புகிறது மாத்திரமல்ல, நீ நிமிர்ந்து நிற்கும்படிக்கு, நிமிர்ந்து கம்பீரமாய், காண்டாமிருகத்தின் கொம்பு எப்படி நிமிர்ந்து உயர பார்க்கிறதோ அதே போல உன் வாழ்க்கையில எல்லா வீழ்ச்சியின் பகுதியில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நிமிர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and a very happy and prosperous new year to you all.